அவமானப்படுத்துறான், உங்களை ஒருத்தன் தொடர்ந்து காயப்படுத்துறான் அப்படின்னா நீங்க அதுக்காக சண்டை போடக்கூடாது, பழிக்கு பழி வாங்கவே கூடாது. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது என் ஆண்டவர் உங்கள் அருகில் வந்து உங்களுக்கு உதவிகளை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இதை ஏன் நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, சமீப காலத்தில் ஒரு சகோதரன் என்னை பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ எல்லா இடத்துலையும் தரக்குறைவாக பேசினார். பல ஆயிரம் பேர் என்னை குறித்து கேள்விப்படணும், என்னை அவமானப்படுத்தணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஏசி அனுப்பி விட்டார். அவனை பற்றி எனக்கு தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியணும். இன்னொரு நபர் வீடு வீடாக போய் என்ன போய் சொன்னார். எனக்கு அவ்வளோ வேதனை, ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் செஞ்சேங்க, முறுமுறுக்கவோ சண்டை போடவோ அவன்கிட்ட போய் ஏய் ஏன் இதுக்கு என்னை பற்றி சொன்ன அப்படின்னு கேட்கவும் இல்லை. நான் செஞ்சது ஒன்று தான், தேவ சமூகத்தில் காத்திருந்தேன்.